திமுகவின் மூத்த நிர்வாகி விக்கி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திமுக தான் எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு விஜய் பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை முன் வைத்திருக்காரு. முதல்ல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? மேடம், இது முற்றிலுமா ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு நடிகரின் பேச்சாதான் பாக்குறேன். ஏன்னா அரசியல்ல திமுக எத்தனை ஆண்டு காலமாக இந்த இயக்கம் இருக்கிறது, இந்த இயக்கத்தின் கட்டமைப்பு என்ன என்ற அடிப்படை எந்த ஒரு அடிப்படையும் தெரியாம இவர் பேசுறதோட வெளிப்பாடுதான் திமுக வர்சஸ் டிவிகேன்னு பேசுறது. அது ஒப்பீட்டு அளவுல தப்பு. இது எப்படின்னா நடிகர் யோகி பாபுவோட விஜய் ஒப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒப்பீடு தான். என்ன இல்லைன்னா சூரியோட வச்சுக்கீங்களேன். சூரியோட இன்னைக்கு பெரிய அளவுல தன்னோட நடிப்பு திறமையால இன்னைக்கு பெரிய உச்ச இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த மாதிரி இவர் பேசுகிற விதம் அப்படிப்பட்ட கம்பாரிசன் தான். நீங்க இன்னொன்னு சொன்னாரு, சிங்கம்னு சொன்னாரு. உண்மையிலே காட்டுல சிங்கம் தான் ராஜா. ஆனா காட்டுல இருக்கிற அனிமல்ஸ்ல விலங்குகள்ல ரொம்ப சோம்பேறியான மிருகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிங்கம் தான். அது விஜய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அந்த ஒப்பீடுங்கிறது தவறானது. ஏன்னா கிளை கட்டமைப்பு ரீதியா இன்னைக்கு திமுக இன்னைக்கு மாநாடு நடந்ததுல விஜய பார்த்த வேகத்துக்கு எல்லாரும் வெளியேறிட்டு இருக்கான். அவர் என்ன பேச போறாரு, அவர் என்ன கொள்கையை முன்வைக்க போறாரு, கோட்பாடு என்ன, எதுவுமே தெரியல. ஆனா நீங்க ஒரு திமுக ஒரு கிளை செயலாளர் இல்ல, சாதாரண ஒரு தொண்டனை கூப்பிட்டு நீங்க ஒரு பேசுன்னு சொன்னீங்கன்னா அவன்கிட்ட அத்தனை விஷயங்களும் இருக்கும். அதுதான் வேறுபாடுன்னு சொல்றேன். அதனால அந்த அடிப்படை வேறுபாடு தெரியாத ஒரு நபராக விஜய் இருக்கிறார். அதுக்கு வருத்தம் தான் படுறோமே தவிர இதை பார்த்து நமக்கு என்ன சொல்றது. சரி, இல்லை இப்போ அவ்வளோ பேர் இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டு மேடையில் ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே டைரக்டாக முதலமைச்சரையும் சரி திமுகவையும் சரி அட்டாக் பண்ணுற ஒரு அரசியலை தான் விஜய் கையில் எடுத்திருக்காரு இல்லையா? எப்பொழுதுமேங்க விஜய் மட்டும் இல்லைங்க, எப்பொழுதுமே ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த கட்சி மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியை தான் விமர்சிப்பாங்க. அது இப்ப மட்டும் இல்ல, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதும் அதான் செஞ்சாரு, வைகோ கட்சி ஆரம்பிக்கும் போதும் அதான் செஞ்சாரு. இன்னும் பிற நபர்கள் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அதான் விமர்சனம். நபர் கட்சி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு யார் ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்களோ அவர்களை நோக்கி பேசுவது விமர்சிப்பதுங்கிறது அப்பதான் அவங்களுக்கு இடம். அதை வச்சுதான் பேசுவாங்க, வேற வழி இல்லை. அதனால அந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு. அது களத்துல தெரியும். 1000 ரூபாய் கொடுத்துட்டால் போதுமான்றாரு. அவருக்கு தெரியல இன்னைக்கு புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இன்னைக்கு தாய்மானவர் திட்டமாக இருக்கட்டும், எனக்கு என்ன திட்டங்கள் பொதுமக்கள்கிட்ட வீடுதோறும் முதல்வர் அவர்களின் திட்டங்கள் சென்று சேர்ந்தது. அதை நீங்க சாதாரணமா விஜய் பேசுவதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா மக்களோடு சென்று சேர்ந்து விட்டார் தமிழக தலைவர் அவர்கள். அதனால அவரை இந்த மாதிரி அவர் பேசுறது அவருடைய என்ன சொல்றது அரசியல் அறிவியலித்தனம் தான் அப்படிங்கறத தான் காட்டுது. எப்போதும் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஆளுகிற கட்சியை விமர்சிக்கத்தான் செய்வாங்க. அந்த வேலையை தான் விஜய் செஞ்சிருக்கிறார். ஆனா இதை ஒரு பொருட்டாக திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கள் தலைவரும் கருத போவதில்லை. அவர் என்னைக்குமே இதை பத்தி பேசியது கூட கிடையாது. அவருடைய நோக்கம் எப்பொழுதுமே மக்களை பற்றி சிந்திக்கிறதா, மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் கொடுப்பதுல தான் இருக்குமே தவிர நீங்க எண்ணற்ற பல விஷயங்களை அவர் இன்னைக்கு களத்துல செஞ்சு முடிச்சிட்டாரு. சொன்ன விஷயங்களை எல்லாம் செய்து விட்டோமான்னு கேட்கிறாரு. 95% மேல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி நாங்கள் சொல்லாததை நாங்கள் சொல்லாததையும் செய்திருக்கிறார். காட்சி தொண்டி தலைவர் அறிக்கையில கொடுக்கல, தேர்தல் அறிக்கையில, ஆனா செய்திருக்கிறார். தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லல, செஞ்சிருக்கிறார். மகளிர் விடுதி சொல்லல, இன்னைக்கு தோழி விடுதி தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய நகரங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு எல்லா வசதிகளோடு. அப்ப சொல்லாத பல விஷயங்களையும் இந்த அரசு செய்திருக்கிறது. தாய்மானவர் திட்டம், வீட்டுல இருக்கிற முதியவர்கள் வயதானவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள், மாற்றுத்திறனாளிகள் இருந்து அந்த வீடுகளுக்கும் நேரடியாக இன்னைக்கு ரேஷன் பொருட்களை கொண்டு போய் கொடுக்கிற தாய்மானவர் திட்டம், எண்ணற்ற பல திட்டங்களை கொடுக்குறாருங்க. அதனால மக்களிடத்துல திட்டங்கள் போய் சேர்ந்துட்டு விஜய் அதெல்லாம் பார்த்து படிச்சு தெரிஞ்சிருந்தா அவருக்கு தெரியும். அவர் வீட்டை விட்டு வெளியில வர்றதே அதிசயம். பனையூர் பண்ணையாராக இருக்கிற விஜய்க்கு பாமர மக்களின் நிலை ஒருபோதும் தெரியாது. சரி, இப்போ விஜயை தாண்டி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், இப்போ ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், இல்ல திரு அருண்ராஜ் அவர்களா இருக்கட்டும், டைரக்டா அமைச்சர்களுடைய பேர், இப்போ துரைமுருகன் பேர், மூர்த்தி பேருன்னு அவங்க ஓப்பன் அப்பா ஒரு பொது மேடையில அமைச்சர்களோட பெயரை குறிப்பிட்டு அவங்க சொன்ன விஷயங்களையும் முன் வச்சு சொல்லியிருக்காங்களே. அதாவது வகையில நடக்கிறதுனால மூர்த்தி அவர்களை பற்றியும் பிடிஆர் அவர்களை பற்றியும் பேசுறாரு ஆதவர்ஜுன். ஆதவர்ஜுன் இதற்கு முன்னாடி பல மேடைகள்ல பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினாரு, அன்னைக்கு பேசியதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பிசிகா மேடையில, மது ஒழிப்பு மாநாட்டு மேடையில ஆதவர்ஜுன் பேசிய பேச்சுக்களையும் நாம கேட்டிருக்கிறோம். அப்ப அதெல்லாம் அந்த மேடைக்காக அங்க இருக்கிற நபர்களை குறிப்பிட்டு பேசுறது.
அவர் மீது குற்றச்சாட்டு தான் வைக்க முடிஞ்சதை தவிர அதை வந்து நீங்க வந்து வேறு விதமாக அதை நிரூபிக்க முடியுமா? இன்னைக்கு பேசுகிற ஆதவர்ஜுன் யாரு? லாத்தி மார்ட்டினோட மருமகன். இன்னைக்கு தடை செய்யப்பட்ட லாத்திகள் பல மாநிலங்களில் விற்கப்படுது. இந்த லாத்தி மார்ட்டினோட தொடர்பு வைத்துக் கொண்டு அவருடைய மருமகன் ஊழலை ஒழிக்க போறாங்கிறாரு. அப்ப அதுதான் சிக்கலுங்கிற. எந்த ஒரு விஷயமும் தன்னிடத்திலிருந்து தான் தொடங்க வேண்டும். ஒரு திருடன் கத்திட்டு ஓடுவானா? அப்ப ஓடும் போது மக்கள் தொடர்ந்துருவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப ஊழல் செய்கிறவர்களே அப்ப இன்னைக்கு வந்து ஏன் அதிமுக பேசல? எம்ஜிஆர் சொல்றாங்க. எம்ஜிஆர் ஊழல்லாம் விஜய்க்கு தெரியாது பாவம். ஏன்னா அரசியல் அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த ஊழல்கள் பற்றி எல்லாம் ஆதவர்ஜனுக்கு தெரியாது. ஏன்னா அரசியல் புரிதல் கிடையாது ஆதவர்ஜனுக்கு. சிடிஆருக்கு, நிர்மல்குமாருக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த ஊழலும் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த பல விஷயங்களும் தெரியாது. அதனால ஊழலை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க, ஊழலை எதிர்க்கிறோம்ங்கிறாங்க. அப்படி ஊழல் செஞ்ச அதிமுகவை பற்றி வாய் திறக்க முடியல. ஊழல் செஞ்ச எம்ஜிஆரை பற்றி புகழ்வது வந்து எப்படிப்பட்டத்தனம்? அதனால எம்ஜிஆர் திமுக காரர். முதல்ல அவர் சொல்றாரு 67 77 கோட் பண்றாங்க. எம்ஜிஆர் வந்து திமுகவுல பொருளாளராக இருந்தவர். அந்த வரலாறு தான் இப்ப திரும்பும் அப்படிங்கிறார் சார். அந்த 67 97 வரலாறு இப்போ 2026 திரும்பும். அததான் நான் திருப்பி சொல்றேன். எம்ஜிஆர் திமுக உறுப்பினர், எம்ஜிஆர் திமுக பொறுப்பில் இருக்கார், எம்ஜிஆர் திமுக பொருளாளர். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல எம்ஜிஆர் திமுகவில் பயணித்து தன்னுடைய கொடியை, திமுகவின் கொடியை தன்னுடைய படங்கள்ல பயன்படுத்தி கட்சிக்காரராக 15 ஆண்டுகளுக்கு மேல இந்த களத்துல வேலை செய்தவர். அவர் தான் கட்சி ஆரம்பிக்கிறார். விஜய் அப்படி கிடையாது. எம்ஜிஆர் ஒரு நடிகராக கட்சி ஆரம்பிக்கவில்லை, ஒரு அரசியல்வாதியாகத்தான் கட்சி ஆரம்பிச்சார். அதுதான் விஜய்க்கும் எம்ஜிஆருக்குள்ள வேறுபாடு. அததான் நான் குறிப்பிட்டு சொல்றேன். இன்னைக்கு நீங்க இதை சொல்றீங்க. ஆந்திராவில சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல மாநாடு மாதிரி நடத்தினார். அன்னைக்கு அந்த ஸ்டேடியமே நிரம்பி வழிந்தது. எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்தது, பல பேர் உயிரிழந்தார்கள். எப்படி விஜய் முதல் மாநாட்டில் நடந்ததோ இன்னைக்கு கூட ஒரு பையன் சென்னையை சேர்ந்த ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு. அப்ப நான் ஏன் கம்பாரிசன் பண்றேன்னா, சிரஞ்சீவி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறார் ஆந்திராவில? திரை மோகம் மட்டுமே. இப்ப விஜய் கட்சி கூட்டத்தில் பேசும்போது ஒரு சைலண்டாக நின்று அவர் என்ன பேசுகிறார் என்று கொள்கை பிடிப்போடு கேட்கிற கூட்டம் கிடையாது அது. அந்த கூட்டத்தை வைத்து அரசியல் படுத்த முடியாது. நீங்க ஒரு BLA 2 நீங்க பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு என்ன வேலை செய்யணும்ன்ற இருக்கு. ஆனா விஜய் ரசிக்கிற இந்த கூட்டம் பூத் லெவல் ஏஜென்ட் தான் என்னன்னே தெரியாது. அதுதான் சொல்றேன், கிளை கட்டமைப்பு கிடையாது. நீங்க அததான் மழையும் மொழியும் ஒப்பிடுகிறது தவறுங்கிற. அதனால அவர் தன்னை வந்து தேர்த்திக் கொள்வதற்காக இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பது நாமளே பேசுவோமே. அப்போ விஜய் சொல்ற மாதிரி இந்த கூட்டம் வாக்காக மாறும் அப்படிங்கறது விஜய் எதிர்பார்க்கிறாரு. அப்ப மாறாது அப்படிங்கறது திமுக நிலைப்பாடா? ஆமா, நிச்சயமாக சொல்றேன். அங்க வந்த பல பேருக்கு வாக்குறுதியே கிடையாது. விஜய் சந்திக்க வந்த பல பேருக்கு அதுல பாதிக்கு மேற்பட்டவர்களுக்கு வாக்குறுதி இருந்திருக்காரு. நீங்க கூப்பிட்டு பாத்தீங்கன்னா அவங்க போட்ட பூத் கமிட்டியில என்ன நடந்ததுன்னு தெரியும். இப்ப பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டம் நடந்தாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அளவுல போடும்போது கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட போலியில அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களே கொடுத்திருக்காங்க. எந்த கிளை அளவிலும் கிடையாது மேடம். நான் தான் சொல்றேன், பூத் கமிட்டியோட வேலை என்ன, ஒரு பூத் லெவல் ஏஜென்டோட வேலை என்ன, ஒரு BLA 2 வேலை என்னங்கிற கூட தெரியாத ஒரு கட்சி திரைமுக கவர்ச்சியினால விஜயை பார்த்து விட்டோம் என்று உடனே கிளம்புறான், மின்விளக்கு மேல ஏறுறான். இதெல்லாம் வந்து எந்த ஒரு அதான் சொன்ன அரசியல் அடிப்படை புரிதலோடு இருக்கிற கூட்டங்கள் இது மாதிரி செய்ய மாட்டாங்க. தமிழ்நாடு அரசியல்ல நீங்க எப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா விஜய் அரசியல அவர்களுக்கு படிப்பினை செய்யல. நீங்க சமூக நீதிங்கிறார், அந்த சமூக நீதினா என்னன்னு சொல்லி கொடுக்கல விஜய். அப்ப இததான் சொல்றேன், அவங்களை அரசியல் படுத்தவில்லை விஜய். தன்னை ஒரு திரை பிம்பமாக தன் மீது இருக்கிற ஒரு திரை கவர்ச்சியை வைத்து இந்த வாக்குகளை வாங்கி விடலாம் என விஜய் நினைக்கிறார். இதேதான் வந்து சிரஞ்சீவிக்கு நடந்தது. விஜய்க்கும் 2026 இதேதான் நடக்கும். அது நம்ம வந்து நிச்சயமாக அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். ஏன்னா அரசியல் புரிதலற்ற மக்களாக தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் இருந்ததில்லை. அப்படி என்றால் நீங்க பாஜக இன்னைக்கு எங்கேயோ என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால இங்க தமிழ்நாட்டுல அதெல்லாம் ஏன் எடுபட முடியுது, கேரளாவில ஏன் எடுபடல அப்படின்னா இந்த மண் அப்படிப்பட்ட மண். இங்க அரசியல் அறிவு அப்படிங்கிறது, நீங்க டீ கடையில உட்காந்து அரசியல் பேசுவான். டீ கடையில ஒரு பேப்பர் வாங்கி நீங்க டீ குடிக்கிற வேலையில மத்தியில என்ன ஒன்றியத்துல என்னென்ன திட்டங்கள் வந்தது, எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கலைஞ்சு போற ஊர் தமிழ்நாடு. அப்படி இருக்கிற தமிழ்நாட்டுல வெறும் ஒரு திரை கவர்ச்சி பிம்பத்தை மட்டும் வைத்து அரசியல்ல வெல்லலாம் அப்படிங்கறத ஒரு தவறான எண்ணம். அது விஜய்க்கு வந்து புரியும். 2026 தேர்தலுக்கு பிறகு புரியும்.
அதுதான் அந்த கூட்டத்தின் வெளிப்பாடு. அந்த மாநாட்டிலையும் அதுதான் நடந்தது. விஜயை பார்த்த வேகத்துக்கு கூட்டத்தை விட்டு வெளியேறிய ரசிகர்கள்னு எல்லா சேனல்லையும் போட்டு இருந்தாங்க. ஏன் வெளியேறான்னா அவனுக்கு விஜயை பார்க்கணும், அவ்வளவுதான் எண்ணமே தவிர விஜய் என்ன பேசுகிறார், நம்மளை என்ன செய்ய சொல்லுகிறார், விஜய் என்ன முன்னெடுக்கிறார், விஜய் எதை பற்றி பேசுகிறார், விஜய் நமக்கு என்ன கட்டளை எடுக்கிறார், எதுவுமே அந்த கூட்டத்துக்கு தெரியாது. அதனால ஒரு அரசியல் அறிவிலி கூட்டமாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அது தன்னுடைய திரைக்கவர்ச்சியின் வாயிலாக அவ்வளவுதான் பார்க்கணுமே தவிர இந்த கூட்டத்தை வைத்து அரசியலை வெல்லுவது அப்படிங்கிறது சாமானியம் கிடையாது. அது நம்ம பல காலங்கள்ல பார்த்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று கடந்த கால வரலாறுகள்ல நீங்க புரட்டி பார்த்தாலும் தெரியும். ஏன்னா இது வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துல அவ்வளவு எளிதாக யாரையும் நீங்க குறைத்து எடை போட முடியாது. அதான் சொல்றேன், விஜய்க்கு இருக்கிற அறிவு இங்க இருக்கிற எங்க திமுகவில் இருக்கிற ஒரு கிளை செயலாளர் அதிகம். விஜய் அறிவை விட இவர் கிளை செயலாளருக்கு அறிவு அதிகம். ஏன்னா முரசொலி படிப்பார், எல்லா பத்திரிகையும் படிப்பார், காலையில உட்கார்ந்து இருக்கிற வேலையை அரசியல் யதார்த்த களம். விஜய்க்கு அந்த உணர்வு எல்லாம் கிடையாது. மக்களோடு நான் வருகிறேன் என்கிறார். மக்களுக்கான விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியுது. 100 நாள் சம்பளம் எப்படி கொடுப்பார்கள், என்னென்ன பணிகள் நடக்கிறது, ஓஏபி என்ன எப்படி கொடுப்பா, முதல்ல நல்லது கிட்டதுல கலந்துக்கணுங்க. இன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எல்லா இடங்கள்லயும் போய் நல்லது கிட்டதுல கலந்துப்பார். அப்பதான் அந்த மக்களை ஏற்றுக்கொள்வாங்க, அப்பதான் அவங்க வாக்களிப்பாங்க. விஜய் நான் தான் எல்லா இடத்துலயும் வேட்பாளர், அதனால எனக்கே ஓட்டு போடுங்கன்னா ஓட்டு போடுறதுக்கான இயக்கம் இல்லை. ஏன்னா அதை நீங்க எடுத்துக்காட்ட தூத்துக்குடியில போய் விஜய் இந்த நிவாரண பொருட்களே கொடுத்தார். அப்போ ஒரு அம்மா புஷியான அந்த கடத்தை தொட்டு முத்தமிடுது, அம்மா நான் இல்லம்மா அவர் தான் விஜய் அப்படிங்கிறார். அப்ப அதுதான் மக்களுடைய இயல்பு. விஜய்னு தெரியாத பல கோடி மக்கள் இன்னைக்கு தமிழகத்துல இருக்காங்க. ஏன்னா அவர்கள் வாழ்வியல் வேற, அவர்கள் ஏதோ வேற ஒரு இடத்துல இருந்து கொண்டு விஜய் அதெல்லாம் பேசுகிறார். அதான் சொல்றேன், பனையூர் பண்ணையாராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாமர மக்களின் வாழ்வு தெரியாத விஜய் அப்படிங்கறத நான் பாக்குறேன். நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி இது அப்படியே 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமான்றது பார்க்கலாம். நன்றி சார், இணைப்புல வந்ததற்கு நன்றி. தாவேகாவின் மாநில 2வது மாநாடு மதுரையில் நடைபெற்றது. அப்போது தாவேகா தலைவர் விஜய் உரையாற்றினார். அதில் பாசிச பாஜகவுடன் மறைமுக கூட்டணிக்கு செல்ல நாம் என்ன ஊழல் கட்சியா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கட்சி ஆரம்பித்த பிறகுதான் ஒவ்வொருவர் வீட்டிற்குள்ளும் போவார்கள், ஆனால் நாம் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளே இருந்து தற்போது கட்சியை ஆரம்பித்திருக்கிறோம் எனவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் விஜய் உரையாற்றியதை தொடர்ந்து அனைவரும் பார்த்தனர் நேரலையில். அவர் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக என மத்திய மாநில அரசுகளை நேரடியாக விமர்சித்து பேசியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டியே நடைபெறும் எனவும் மக்கள் முழக்கம் இடி முழக்கமாக தற்போது விண்ணதிர பிளந்து கொண்டிருப்பதாகவும் விஜய் தனது உரையில் தெரிவித்தார்.